Hello law students and budding advocates. நான் ரேணுகா திருவேங்கடம் வழக்கறிஞர். இந்த வீடியோவில் வந்து குழந்தையுடைய கார்டியன்ஷிப் வந்து குழந்தையுடைய மெட்டர்னல் கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து, அதாவது அம்மா வழி தாத்தா பாட்டிக்கிட்டேருந்து அப்பாவுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். இது வந்து ஒரு லேட்டஸ்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய ஜட்ஜ்மெண்ட். ப்ரைவசியின் காரணமாக அந்த குழந்தையும் அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுனால நான் வந்து பார்ட்டிஸோட பேரை சொல்லலை. இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு திருமணம் ஆகுது. மனைவி அந்த திருமண உறவின் மூலமாக ஒரு குழந்தை பிறக்குது. மனைவி வந்து உடம்பு முடியாமல் இறந்துடுறாங்க. இறக்கும்பொழுது மனைவி வந்து அவங்களோட அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க, அங்கே இறந்துடுறாங்க. குழந்தை வந்து அந்த தாத்தா பாட்டிக்கிட்டே வளர்ந்துக்கிட்டு இருக்குது. தாத்தா பாட்டிகிட்ட வளர்ந்துட்டு இருக்கிறதுனால அப்பா வந்து எங்கிட்ட அந்த குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லி கார்டியன் அண்ட் வார்ட்ஸ் ஆக்டில் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறாரு. இந்த வழக்கில் கணவர் வந்து குழந்தைய எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, குழந்தையோட அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியாமல் போய் இறந்துடுறாங்க. அப்பையிலேருந்து குழந்தைய அவங்க தான் வச்சிட்ருக்காங்க. எங்கிட்ட குழந்தை இருந்திருந்ததுன்னா நான் இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்த்துருப்பேன், நல்ல ஸ்கூலில் குழந்தைய சேர்த்துருப்பேன். மோரோவர் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் அந்த குழந்தைய இன்வால்வ் பண்ணியிருப்பேன். நான் வந்து ஒரு நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து கை நிறைய சம்பளம் வருது. நான் குழந்தைக்காக மந்த்லி நிறைய சேவிங்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். குழந்தைய என்னால் நல்லா பார்த்துக்க முடியும். ஏற்கனவே அந்த குழந்தைக்கு அம்மாவும் இல்லை. ஸோ அப்பா இருந்தும் எங்கிட்ட அந்த குழந்தை வரலை. அதனால் அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லாமல் அந்த குழந்தை கிராண்ட் பேரண்ட்ஸ்கிட்ட வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்பாவுடைய லவ் அண்ட் அஃபெக்ஷனை அந்த குழந்தை மிஸ் பண்ணக்கூடாது. நான் இந்த குழந்தைக்காக ரீமேரேஜ் பண்ணிக்காமையும் இருக்கிறேன் இவ்வளோ நாளாக. இந்த ஒரிஜினல் பெட்டிஷனில் குழந்தையுடைய பர்மனன்ட் கஸ்டடி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அப்பா வந்து வாதாடுறாரு. மோரோவர் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, குழந்தை வந்து தாத்தா பாட்டிகிட்ட வளருது. ரெஸ்பாண்டன்ட்ஸ் 1 and 2 அவங்க 2 பேருமே வயசானவங்க, அவங்களுக்கு அடிக்கடி சிக்காயிடுறாங்க. ரெஸ்பாண்டன்ட் 3 வந்து தாய் மாமா, அவருக்கு வந்து கல்யாணம் ஆகிடுது, அவருக்கும் ஒரு குழந்தை இருக்குது. ஸோ அவரால் வந்து என் குழந்தைய கவனிக்க முடியாது, அதனால குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கணவர் வாதாடுறாரு. தாத்தா பாட்டியோட வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மனைவி வந்து அம்மா அவங்க கணவன் வீட்டில் கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்க மாமியார் அவங்கள டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க அம்மா வீட்டில் வந்தப்போ இறந்து போனது என்னமோ உண்மை தான். அந்த தாத்தா பாட்டி வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷனோட அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. மனைவி இறந்தோன்னே அப்பா வந்து குழந்தைய பார்க்கல, தாத்தா பாட்டி தான் வளர்க்குறாங்க. எந்த டைமில் வேணாலும் அப்பா வந்து திரும்பவும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கல்யாணம் பண்ணும்பொழுது குழந்தைக்கு வந்து சரியான கவனிப்பு இருக்காது. அதுவும் இல்லாமல் குழந்தை வந்து தாத்தா பாட்டியோட நல்லா ஒன்றி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தையோட மாமா வந்து கல்யாணம் பண்ணி அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை அந்த பேபி கசினோட நல்ல ஜெல்லாக இருக்குது. அதுக்கு ஒரு பிளேமேட் இருக்காங்க. அந்த மாமாவும் அந்த குழந்தைய நல்லாவே பார்த்துக்கிறாங்க. ஸ்கூலில் எல்லாமும் அந்த குழந்தை நல்லா படித்து மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்குது. இந்த டைமில் அந்த குழந்தைய வந்து அப்பா கிட்ட கொடுத்தா அந்த குழந்தை வந்து கண்டிப்பாக மனதளவில் பாதிக்கப்படும். மோரோவர் அந்த குழந்தைய வந்து அப்பாக்கிட்டே நீங்கள் கஸ்டடி கொடுத்தாலும் அப்பா வந்து ஒர்க் பண்ணுறாரு, அவரால் குழந்தைய தனியாக வந்து பார்த்துக்க முடியாது. இந்த மாதிரி இருக்கிற சர்க்கம்ஸ்டன்சஸில் குழந்தை கிராண்ட் பேரண்ட்ட வளர்கிறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி அந்த கிராண்ட் பேரண்ட்ஸோடைய வழக்கறிஞர் வாதாடுறாரு. 2 பக்கத்து வாதங்களையும் கேட்டுட்டு நீதியரசர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த வழக்கில் குழந்தை வந்து அம்மா இறந்ததுக்கப்புறம் அம்மாவோட அப்பா அம்மாட்ட தான் வளருது. அவங்களுடைய கம்ஃபர்ட்டில் அந்த குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கு விளையாடுறதுக்கு ஒரு கசன் இருக்கிறாங்க. எல்லாருமே அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆல் ஆஃப் அ சடன் இந்த குழந்தைய தூக்கி அந்த பெட்டிஷனர் அப்பா கிட்ட கொடுத்தா குழந்தைக்கே அது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். குழந்தையுடைய படிப்பு பாதிச்சிடும். இப்போ அந்த குழந்தை நல்ல ஸ்கூலில் நல்லா படித்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது. குழந்தை தாத்தா பாட்டியோட பிளேஸை ரொம்ப கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ணி அந்த சுச்சுவேஷனுக்கும் அந்த சரௌண்டிங்ஸுக்கும் அது நல்லா அக்காமடேட் பண்ணிடுச்சு அந்த குழந்தை. அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னால் வளர்க்க முடியலன்னா கூட, நான் வேலைக்கு போயிட்டேன்னா கூட என்னோடய சிஸ்டருடைய ஹெல்ப்பை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த குழந்தை அம்மாவும் இல்லாமல் அப்பாவும் இல்லாமல் வளர்கிறதுக்கு ஏற்கனவே நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலையில் ஏற்கனவே பழகின இடத்துல வளர்ந்த தாத்தா பாட்டிக்கிட்டே வளர்கிறதுல தப்பில்லை. அப்பா எப்போ வேணாலும் குழந்தைய வரலாம், பார்க்கலாம். அதே மாதிரி ஃபோனில் எப்போ வேணாலும் பேசலாம். குழந்தையுடைய ஸ்டடீஸ் டிஸ்டர்ப் ஆகாத
இல்லாத வகையில் குழந்தை எப்போ வேணாலும் அப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுடுது. இதை எதிர்த்து கணவர் வந்து மேல்முறையீட்டுக்கு போகிறாரு. அந்த மேல்முறையீட்டை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இது கொஞ்சம் லாங் வீடியோ. குழந்தையுடைய இமோஷன்ஸ்க்கும் வெல்பீயிங்க்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நீதியரசர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ நல்லா தெளிவாக எடுத்து சொல்லுது. மேல்முறையீட்டில் கணவருடைய வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த குழந்தை வந்து எங்கிட்ட என்னோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் குழந்தைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் ஏற்கனவே வந்து ஜிடபிள்யூஓபியில் சொன்னதெல்லாம் சொல்லி வாதாடுறாரு. அதே மாதிரி தாத்தா பாட்டியோட வழக்கறிஞரும் அதே தான் சொல்கிறாரு. இந்த குழந்தை இங்கேயே வளர்ந்ததுனால இங்கே தான் கன்வீனியண்ட்டாக இருக்குது, இந்த சுச்சுவேஷனுக்கு அந்த குழந்தை அக்காமடேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு. ரெண்டு பக்கத்து வாதத்தையும் கேட்டுட்டு மேல்முறையீட்டில் நீதியரசர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தை வந்து தாத்தா பாட்டிகிட்ட வளர்றதுங்கிறது ஒரு வரம். குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூலே வந்து தாத்தா பாட்டியோட மடியும் தாத்தா பாட்டியோட பாதத்தில் உட்காந்து குழந்தைங்க பேசுகிறதும் தாத்தா பாட்டி வந்து குழந்தைங்க பேசுகிறத கேட்குறதும் தான். இந்த குழந்தை அது எல்லா லவ் அண்ட் அஃபெக்ஷனையும் தாத்தா பாட்டிகிட்டேருந்து அனுபவிச்சுட்டு இருக்குது. இந்த குழந்தைக்கு இந்த என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப பொருந்தி போயிருக்கு. தாத்தா பாட்டி அண்ட் மாமா எல்லாருமே அந்த குழந்தை மேலே அஃபெக்ஷனாக இருக்காங்க. ஆனாலும் இந்த அப்பா வந்து அந்த அம்மா இறந்ததுலேருந்து கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் கண்டினியூஸாக அந்த குழந்தை தனக்கு வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கார். அது வந்து குழந்தைகிட்ட அவர் எவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷனோடு இருக்காருங்கிறத காமிக்குது. இந்த மாதிரி இருக்க ஒரு சுச்சுவேஷனில் அந்த குழந்தைக்கும் அந்த குழந்தையோட அப்பாவோட அன்பும் அரவணைப்பும் கிடைக்கணும். ஆனால் இந்த குழந்தை மிட் ஆஃப் தி ஸ்கூலில் இருக்கிறதுனால இந்த ஒரு வருஷம் அந்த குழந்தை வந்து தாத்தா பாட்டிகிட்ட இருக்கட்டும். புதுசாக ஒரு ஸ்கூல் மாற்றி புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாற்றி புதுசாக என்விரான்மெண்ட் எல்லாம் திடீர்னு மாறினா அந்த குழந்தை வந்து சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிடும். அதுவும் இல்லாமல் குழந்தைக்கும் அப்பாவுக்கும் நடுவில் வந்து ஒரு அந்த பாண்டிங்கில் ஒரு கேப் விழுந்துருச்சு. அதை இந்த அகாடமிக் இயரில் ஃபில் பண்ணிக்கலாம். அப்பா வந்து இந்த வழக்கில் அன்ஃபிட்டாக இல்லை, அவர் வந்து ஹீஸ் அ ஃபிட் பர்சன் டு ஹேவ் த கஸ்டடி ஆஃப் த சைல்டு. அதே சமயத்தில் கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட குழந்தை இருக்கிறதுனால எந்த தப்பும் இல்லை, அது ரொம்ப நல்லா ஒரு என்விரான்மெண்ட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அப்பாவோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் வேணுங்கிறதுனால இந்த அகாடமிக் இயரில் மாதத்தில் முதல் வாரமும் மூன்றாவது வாரமும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் குழந்தை வந்து அப்பா கிட்ட இருக்கணும். அது இல்லாமல் குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி ஹாலிடேஸ் ஆனுவல் ஹாலிடேஸில் குழந்தை அப்பா கிட்ட இருக்கட்டும். அது தீபாவளி அது மாதிரி ஃபெஸ்டிவல் சமயத்துலேயும் அப்பா வந்து குழந்தைய அழைச்சிட்டு போய் வச்சுக்கட்டும். அந்த சமயத்தில் ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஒரு பாண்டிங் அந்த அப்பாவுக்கும் குழந்தைக்கும் உருவாகட்டும். ஸ்கூல் டைம் டிஸ்டர்ப் ஆகாமல் குழந்தைக்கு எப்பப்போ லீவுங்கிறத வந்து அதாவது தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து அப்பா கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தைய வந்து அவர் அழைச்சிட்டு போட்டோம். தாத்தா பாட்டி அதை பற்றின இன்ஃபர்மேஷனை அப்பாவுக்கு கொடுக்கணும். ஆனால் அடுத்த அகாடமிக் இயரில் இந்த குழந்தை அப்பாவோட சேர்ந்து அப்பா இருக்கிற ஊரில் இப்போ இருக்கட்டும். இதே கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து அப்போ எப்போ வேணாலும் அந்த குழந்தைய போய் பார்க்கலாம். இதே மாதிரி வந்து மாதத்தில் 2 வாரங்கள் முதல் அண்ட் மூன்றாவது சனி ஞாயிறு அந்த குழந்தைய போய் பார்க்கட்டும். அந்த தாத்தா பாட்டியோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸ் அதாவது மாமா அத்தையும் அவங்களோட குழந்தையும் அந்த குழந்தைய எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் அவங்களோட வீடியோ கால்லையோ ஃபோன்லேயோ பேசலாம். அந்த குழந்தையோடைய படிப்பு கெட்டு போகாமல் அந்த கிராண்ட் பேரண்ட்ஸும் மாமா மாமியும் அந்த மாமா அத்தையும் அந்த குழந்தைய பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து ஹைகோர்ட்டில் உத்தரவிடுத்துருது. அதே மாதிரி இந்த அகாடமிக் இயர்லையும் அப்பா வந்து எப்பொழுது வேண்டுமானாலும் ஈவினிங் டைமில் அந்த குழந்தைகிட்ட குழந்தையோடைய படிப்பு டிஸ்டர்ப் ஆகாமல் பேசலாம்னு சொல்லியும் உத்தரவிட்டிருக்கு. நாங்கள் ஆணித்தரமாக எதை நம்புகிறோன்னா இந்த ஒரு வருஷம் அப்பாவுக்கும் குழந்தைக்கும் ஒரு நல்ல பாண்டேஜ் ஏற்படும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். அதனால் நெக்ஸ்ட் அகாடமிக் இயரில் இந்த அப்பா குழந்தைய அழைச்சிட்டு போய் அவரோட தங்கி படிக்க வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுடுது. அதாவது அம்மாவுடைய அப்பா அம்மாக்கிட்டேருந்து குழந்தைய எடுத்து அப்பா கிட்ட நீதிமன்றம் கொடுக்குது. எதனால்? அப்பாவோட லவ் அண்ட் அஃபெக்ஷனும் குழந்தைக்கு கிடைக்கணும். ஆனால் அப்பா வந்து ஃபிட் பர்சன் டு அதாவது அப்பா வந்து ஃபிட் பர்சன் குழந்தைய வளர்க்குறதுக்கு தகுதியான நபருங்கிறத நீதிமன்றம் உறுதி செய்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த குழந்தைய நீதிமன்றம் அப்பாவோட கஸ்டடிக்கு நீதிமன்றம் கொடுக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், கார்டியன்ஷிப் வழக்குகளில் குழந்தைங்களுடைய பேரமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும்தான் நீதிமன்றம் கருத்தில் கொள்ளுங்கிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது.